ரஷ்யா 2 அக்டோபர் மொத்தம் 86 ட்ரோன்கள உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல 31 ட்ரோன்கள் 6 பகுதிகள ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பல பகுதிகள்லயும் இந்த ட்ரோன் ஹிட் ரேஷியோ அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுவும் 6 பகுதிகள்ல. அதுவும் ஒடசா பகுதிகள்ல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2ஆம் தேதி அக்டோபர் கூட பயங்கரமான தாக்குதல் நடந்ததா லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரோன்களோட கவுண்ட்ல கூட உக்ரைன் தரப்பு வந்து விளையாடுறாங்களோ அப்படின்ற கேள்விகள் பலதும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அ வீடியோக்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மாறா இருக்கு. ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கு. நெறைய வீடியோ பதிவுகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா நேத்திக்கு நடக்கக்கூடிய தாக்குதல். இத உக்ரைனோட மீடியாக்களே கன்ஃபார்ம் பண்றாங்க. உக்ரைனோட ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நைட் நேரங்கள்ல ஹெவியா அட்டாக் பண்ணியிருக்கு. இதனால ட்ரெயின் ஓட்டுநர்கள்லாம் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இந்த ட்ரெயின் சர்வீஸே வந்து பண்ணா பல பகுதிகளையும் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர குறி வச்சு 2ஆம் தேதி அக்டோபர் ஹெவியான அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா அனலிஸ்ட் தரப்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் அட்டாக் நடக்கலையா? ஸோ இதெல்லாம் ஜியோ லொகேட் பண்ணும்போது, இதோட மேப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கலாம். ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மேலலாம் சரமாரியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓவர் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் சபட்டாஜ் ஆக்டிவிட்டி, ட்ரோன் அட்டாக்கு இதுபோல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் நடக்கும். ஆனா, அதில குறிப்பா இந்த ப்ளூ கலர்ல நோடு மாரி இருக்கு இல்லையா? அதாவது நீங்க Googleல போயிட்டு சும்மா ஒரு லொகேஷன் டைப் பண்ணாலும் இந்த மாரி ஒரு பின் வந்து இருக்கும். அதில ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, சுமி பகுதிக்கும் இந்த கீவ்லேருந்து சுமிக்கும் சரி, செர்னிஹிவ்க்கும் சரி, சுமிக்கும் சரி, இந்த போகக்கூடிய அந்த ரயில்வே லைன வந்து பார்த்தீங்கன்னா, குறி வச்சு ஹெவியா அடிச்சிருக்காங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, உக்ரைனோட மத்த பகுதிகள்ல இருந்து ரிசர்வ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அதிகப்படியா இந்த ஃப்ரண்ட்க்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா சுமி, அப்புறம் செர்னிஹிவ். இந்த பகுதிகள்ல ஹெவியான கான்சன்ட்ரேஷன் உக்ரைன் தரப்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ரஷ்யா ஆஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கணும். அந்த பகுதிகள்ல உக்ரைன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் பண்ண முடியல சிச்சுவேஷன. ரஷ்ய தரப்பு வந்து அங்கேயும் ஒரு அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்ஸ் ரஷ்யா ஹெவியான அட்டாக் அந்த பகுதியில பண்ணும்போது, ஏன்னா ஃபுல் ஃப்ரண்ட்ல சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, பல இடங்கள்லயும் ரீடிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீரர்கள இந்த இடத்துல ஃப்ரண்ட்க்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் உக்ரைன்னால திரும்பவும் வந்து இந்த இடத்துல ஆளுங்கலாம் ரெடி பண்ண முடியல, டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆளுங்கள கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, கண்டிப்பா ரஷ்யா பேட்டில் ஆஃப் கீவ் 2ண்ட் டைம் இனிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அத சுதாரிச்சுக்கிட்டதுனால உக்ரைன் தரப்புலருந்து அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் இப்ப செர்னிகிவ், சுமி பகுதியில இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால தான் ஹெவியான அட்டாக் இந்த செர்னிகிவ், சுமில இருக்கு. ஒன்ஸ் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு உக்ரைன் இனிஷியேட் பண்ணும், இல்ல ரஷ்யா இனிஷியேட் பண்ணும். பண்றாங்கன்னா இந்த பிரச்சனை பெருமளவுல வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். ரஷ்யா இனிஷியேட் பண்ணி உள்ள வந்து வெஸ்ட் நாடுகள் எதுவும் பெருசா ரியாக்ஷன் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா உக்ரைன்ற ஒரு நாடு இருக்குமா? அப்படின்ற கேள்விகளே வந்துரும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகள் இரு தரப்புலயும் இருக்கு. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா இழப்புகள் சந்திச்சிருக்காங்க. அத மேனேஜ் பண்ணணும். 2வது அ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல சபாட்டாஜ் வேலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அது ரஷ்யாவோட இணைஞ்சாலுமே, உக்ரைனோட சில பகுதிகள்ல ரஷ்யாவோட இணைஞ்சாலுமே, அதில இருக்கக்கூடிய சில நபர்கள்னால டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படி உக்ரைன வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அதில இருக்கக்கூடிய கேள்வி. அத எப்படி ரஷ்யா நேக்கா கையாள போறாங்க? இத நேக்கா கையாண்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. இது யூரோப்புக்கும் பிரச்சனை தான், ரஷ்யாவுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா எப்படி யாரு ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்க இருக்குன்னு சொல்ட்டு. உக்ரைன் கண்டிப்பா மேற்கோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது அப்படிங்கிறது தான் இதில இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்மை. ஏன்னா, இப்ப டென்மார்க்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உக்ரைனுக்கு ஆதரவா இல்லை. அந்த டென்மார்க்ல நடக்கக்கூடிய மீட்டிங் நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். விக்டர் ஆர்பன் அவர்கள் கூட அதில வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சீரியஸான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வாருக்கான ப்ரொபோசல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. EU ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தார். இதெல்லாம் நம்ம அடுத்தது பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போ இந்த செர்னிஹிவ், சுமி இந்த பகுதியில டிப்ளாய் பண்றாங்க. அதிகமான தாக்குதல். ஜிரான் ட்ரோன்கள்லாம் இங்க ட்ரெயின சூறையாடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த பகுதி எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் உக்ரைன் அடிக்கிறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த செர்னிஹிவ் பகுதியில ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா இருக்கு. இந்த செர்னிஹிவ், சுமி பகுதியில பவர ரீஸ்டோர் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நாங்க அத பண்ணுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ்லாம் வந்து பண்ணா பயங்கரமா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. அதுவும் டர்னிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர குடுக்குறதே ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால
ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவ 3 மணி நேரம் கரண்ட் வரும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் டிரான்ஸ்லேட் கூட பண்ணல. இந்த தடவ அப்படியே உக்ரைன் குடுத்தது அப்படியே உங்ககிட்ட வச்சிருக்கேன். அது செர்னிகவ்ல எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கு. ஸோ பவர் அவுட்ரேஜ் வர அளவுக்கு ஹெவியான அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. பிளாக் அவுட்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த கரண்ட் இல்ல அப்படின்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், இந்த நெட்வொர்க்கு, இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுறதுல ரொம்ப சிக்கல். இன்டர்நெட் செயல்படுறதுக்கு சிக்கல் அப்படின்னா, ஸ்டார்லிங்க் கனெக்ஷன யூஸ் பண்றதுக்கும் சிக்கல். ஸோ அப்படி யூஸ் பண்றதுக்கு சிக்கல் அப்படின்னா, இது போல ட்ரோன்கள் யூஸ் பண்றதுக்கு உக்ரைன்னால பெருசா பண்ண முடியாது. ஸோ இதனால ரஷ்யாவோட முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். என்னதான் இந்த இரு தரப்புலயும் எஸ்கலேஷன் இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்தாலும், ஒரு சைடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கான உதாரணம் ரஷ்யா, உக்ரைன் இரு தரப்புலயும் 185 நபர்களுக்கு 185 நபர் அப்படிங்கிறது போல பிடிக்கப்பட்ட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இரு தரப்புலயும். இப்ப ரஷ்யா 185னா உக்ரைனும் 185 நம்பர் குடுத்துருக்காங்க. இது போக 20 சிவிலியன்ஸ் இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இது போல விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பைடன் அவர்களோட அரசாங்கத்தில இது போல எந்த ஒரு விஷயமுமே நடக்கல. ஆனா இப்ப இது போல விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அந்த அளவுக்கு டஃப்பரான முடிவுகள் எடுக்கறதில்ல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இப்ப போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல பேசும்போது ஃபோரம்ஸ்லலாம் பேசும்போது, அ உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் வந்து இந்த பால்டிக் சீய குளோஸ் பண்ணுங்க. ரஷ்யாவோட கார்கோ கண்டெய்னர் கப்பல் ஆயில் எக்ஸ்போர்ட்க்கு அவங்கலாம் ஷேடோ ஃபிளிட் தான் ரன் பண்றாங்க. குளோஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னதுக்கு, அதாவது அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அதெல்லாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம், இது வந்து நம்மளோட போரே கிடையாது அப்படிங்கிறது போல இந்த உலக தலைவர்கள்லாம் பேசுறதுனால யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் இது போல பேசுறதுனால, இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகாம இருக்கு. சிலர் இப்பவும் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தான் நம்மளோட ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற போல பேசுறாங்க. அப்ப நேட்டோட ஃப்ரண்ட் லைன் உக்ரைனா இருக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அது நடக்கல. அதனால இப்ப இந்த அளவுக்கு குதிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் லைன் வந்து உக்ரைன் தான். அது வீழ்ந்துருச்சுனா அடுத்தது நம்ம தான் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல பேசுறாங்க இல்லையா? இதுதான் எஸ்கலேஷன். ஃப்ரண்ட் லைன் விழக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து ஃப்ரண்ட் லைன்ல நின்னு சண்டை பிடிப்பாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போலாந்து தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நாங்க வந்து உக்ரைனோட போர் எங்களோட போர் கிடையாது. நாங்க உக்ரைனுக்காக சண்டை பிடிக்க மாட்டோம். இது போல மைண்ட் செட் இருக்கக்கூடிய காரணங்கள்னால தான், இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் எஸ்கலேட் ஆகாம இருக்கு. ஏன்னா, இவங்கலாம் ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ். அடி வாங்குனாங்கன்னா இவங்க தான் வாங்குவாங்க. பிரான்ஸுக்கும், யுகேக்கும், ஜெர்மனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு. அந்த டைம்ல அவங்க பார்டர் கிட்ட நெருங்குற வரைக்கும் சண்டை பிடிப்பாங்க அவங்கலாம். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தானே அடி வாங்கும். ஸோ, அதனால அங்க இருக்கிறதெல்லாம் எதுவும் ஆகாது இல்லையா? ஸோ, அதனால இங்க இருக்கிறவங்க முடியிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறவங்கள வெயிட் பண்ணுவாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் முடியாது அப்படிங்கிற தெளிவா இருக்காங்க. அதனால தான் ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் இந்த டென்மார்க்ல நடக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் ஃபாரம் இருக்கு இல்லையா? உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த ஃபாரம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்திருக்காரு. அதில நெறைய விஷயங்கள் நடக்குது. இது அடுத்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இதில என்னன்னா, அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஹங்கேரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க ஆர்பன் அவர்கள்கிட்ட. "ஏங்க நீங்க ரஷ்யன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறீங்களே" அப்படிங்கிற கேட்டதுக்கு, அதுக்கு அவர் தரப்புல என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "நான் ஜியோகிராஃபி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி அது மாரி. அதனால நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும். ஏன்னா ஜியோ லொகேஷன் இல்ல. இப்போ நீங்க உக்ரைன், ஹங்கேரி இந்த நாடுகள்லாம் ரஷ்யாக்கு பக்கத்துல இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்க. ரஷ்யானால அல்ல குறையாத கேஸ் வளம், ஆயில் வளம் இருக்கு. ஸோ குடுக்க குடுக்க இவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சீப்பாவும், ஈஸியாவும் கிடைக்கும். எந்த தங்கு தடை இல்லாம கிடைக்கும். அத விட்டு போட்டு இவங்க எங்க போய் வாங்குவாங்க? வாங்கணும்னா இவங்களுக்கு வேணும்ல. இப்ப உங்களுக்கு குடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும்ல. குடுத்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால வாங்க முடியும். ரஷ்யாவோடது வாங்காதீங்கன்னு சொல்லிடலாம். யார் குடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? அதே ரேட்டுக்கு அதே மாரி ஸ்டேபிளா குடுக்கறதுக்கு யாரால முடியும்? நீங்க எல்லாமே கடல் வழி தான் நம்பியிருக்கீங்க. இல்லன்னா கேஸ் பைப்லைன் அங்க திருப்புனாங்கன்னா இங்க வருது. அதே டேமேஜ் ஆச்சுன்னா டக்குன்னு ரெடி பண்ணாங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வச்சிருப்போம். ரெடி ஆயிரும். அதுக்குள்ள நம்மளுக்கு வந்துரும். அதுபோல சேஃப்டி, செக்யூரிட்டி இருக்கா? அப்படிங்கிறத ஹங்கேரி தரப்புலருந்து கேட்கறாங்க. நியாயமான ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு ஃபோரம் சோச்சி பகுதியில நடந்துச்சு. மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்ல நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இத நான் நேத்திக்கே கவர் பண்ணியிருக்கணும். பட் பண்ண முடியல. நாளைக்கு அதாவது சாரி இன்னைக்கே செந்தில் டிகோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேசக்கூடிய மொத்த விஷயமும் நம்ம கன்சாலிடேட்டட் நெறைய விஷயம் பேசியிருக்காரு. ஸோ அத வந்து பண்ணா தனியா ஒரு பதிவா போடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல விஷயங்களுக்கு அது லிங்க் ஆகும். இந்த ஒரு காரணத்தினால. அதுல கூட அவர் சொல்லியிருப்பாரு. ஏன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, யுரேனியம் வாங்குறாங்க?
ஏன் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ஆயில், கேஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தானே வாங்கக்கூடாது. அது இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த ரொமேனியன் ரோமன் எம்பையர் காலகட்டத்தில, எதெல்லாம் ஜூபிட்டருக்கு கிடைக்குமோ, அதெல்லாம் கவுக்கும் கிடைக்கணும்னு கிடையாது. இது ஒரு பழமொழி. நான் உங்களுக்கு புரியிற மாரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். இதுக்கான காரணம் என்னன்னா, குடுக்கறத வச்சு இருந்துக்கணும். எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும்லாம் உங்களுக்குலாம் தந்துற முடியாது. உங்களுக்கு என்ன இருக்கோ அத வச்சு தான் பண்ணிக்கணும். குடுக்கறத வச்சு வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறது போல, ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஸோ அதத்தான் வந்து அமெரிக்கா ஃபாலோ பண்றாங்களா? அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நாசூக்கா சொல்லியிருப்பார். இது போல அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ இதுல ஹங்கேரி எங்களுக்கு வேணும். நாங்க அங்க தான் வாங்கி ஆக முடியும். வாங்குறதுக்கு வேற வழி இல்ல. அதனால நாங்க அங்கருந்து வாங்குறோம் அப்படிங்கிறது போல, உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எகெயின்ஸ்டா இவங்கலாம் பேசுறாங்க. ஸோ உக்ரைனோட பார்டர் கண்ட்ரீஸ் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலந்து. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் எஸ்கலேட் ஆகாம இருக்கு. இல்லன்னா மிக பெருமளவுல பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல, இந்த டென்மார்க்ல உட்கார்ந்து பேசக்கூடிய மீட்டிங் அதோட அவுட்புட் என்ன, என்ன வந்திருக்கு, ஏது முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க பிரச்சனை நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பாய்.